ஹலோ தலைவா தலைவீஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஈவில் நன் கேம் பார்ட் 1 அதுதாங்க நீங்கள் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து செம்மையாக வீடியோ இருக்க போது, ஏன்னா இதில் ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு இருக்குது. அவள் வேறு என்னமோ விட்டுக்கட்ட மாதிரி ஒரு பெரிய சுற்றில என்னொன்று டமால் டுமில்னு அடிச்சுன்னுக்கிறான். ஓகேங்க, இன்றைக்கி வந்து நம்ம எப்படி இங்கேருந்து தப்பி போகிறோன்றது தான் வந்து இந்த கதையே. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து என்ன கேட்குது, வயசு கேட்குதா, நம்ம என்ன வயசுன்னு. ஓகே, என் வயசு 18 வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டா அந்த ஓகேன்னு கொடுத்தோன்னே ப்ளே கொடுத்துட்டு நேம் கேட்கும். இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோன்னே அந்த மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ரெட் ட்ராகன் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேம் உள்ள போயிடலாம். என்ன அந்த ஃபோட்டோவில் நல்லா ஈவில் நன் சிஸ்டம் மாரி தான் இருக்குது. அப்போ இருக்குது நம்மளோட டேஞ்சரு ஹாரர் கேமுன்றாங்க. ஓகே, நாம் போய் பார்ப்போம். ஸ்டார்டிங் இன்ட்ரோ சீன் இருக்குது. காரில் கொண்டு போகிறாங்களே, பரவாயில்லையே. நம்ம எங்கே போனாலும் ராஜ மரியாதையாக தான்ப்பா கொண்டு போகிறாங்க. ரெட் ட்ராகன்னா சும்மாவா? அந்த பையன் முன்னாடியே என்னமோ நன்னு தான் ஓட்டுன்னு போகுது போல இருக்கு. பார்த்து மெல்ல டிரைவர் தம்பி வண்டியை ஒழுங்காக ஓட்டுங்க. சரி, வந்து சேர்ந்தாச்சு, இறங்குவோம். ஸ்கூலு நைட்டு நேரலாமா வைப்பாங்க. ஆனால் நம்ம முதல்ல கேண்டீன் தான் போகணும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஏதோ கரண்டி வச்சு நிற்காம சுற்றில் வச்சு ஏக்கா கொண்டு போக்கா. ஐயோம்மா, ஐயோ தாய வேணாம். ஐயோ தலையெல்லாம் கிருந்தே. எப்படியோ போட்டு முடிச்சு விட்டான். ஓகேங்க, இன்னைக்கு இந்த மாரி தான் நம்ம பொழப்பு. என்னமோ எழுதினுக்குறோமே, என்னது, ஐ எம் ஹாவ் டு பி குட், ஐ எம் ரெட் ட்ராகனு அண்டு ஐ கோயிங் டு பி குட்டா. என்னடா இது, ஸ்டார்டிங்கில் நமக்கு குட்டு பட்டாலாம் தராங்க. நீங்கள் குட்டுன்னு எதுங்க, ஆனால் நான் சரியான குட் பேட் அக்லி. ஓகே, இந்த இடத்துல வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல கிராணியில் இருக்கிற மாதிரி தான். அந்த இடத்துல நம்ம அந்த பாயை தொட்டோன்னா ஸ்டாண்டு அப்பு கீழே டவுனு அந்த மாதிரி இருக்குது. ஓகே சரிங்க, அப்படியே நம்ம கதவை திறந்துக்கணும் போவோம். என்னடா இது, இடமே பார்க்கப்பட்டு அறாராக இருக்குது. இன்னும் இந்த இடத்துல என்னமோ வெள்ளை கலரில் தெரியுது. இருங்க, பக்கத்தில் என்னமோ டக்குன்னு சத்தம் கேட்குது. அரே ஐயோ, போகிறாங்க இவ. ஐயோ, கூணு வளைஞ்ச கேள்வி மாரியே போகிறாடே. சரி, நம்ம மேலே போவோம். நந்து வர சவுண்டே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னமோ கிராணிலாச்சும் பரவாயில்ல, என்னமோ சச்சக்ஸ்ன்னு தான் நந்து வர மாதிரி சத்தம் கேட்கும். இது என்னமோ டம்முன்னு கேட்குது. ஷூ ரொம்ப காஸ்ட்லியான ஷூ போல இருக்குது. ஈவில் என்ன ஆச்சு? ஓகே, இந்த இடத்துல என்ன கிடைக்கணும் பார்ப்போம். இந்த இடத்துல தான் என்னமோ ஒரு லிவர் மாரி கிடைக்கும் கரண்ட் ஆன் பண்ணுறது. அது இருக்குதுங்க. இதுதாங்க நமக்கு தேவை. ஸ்மால் படிக்கிற அடி போச்சே. சரி, ஓகே பரவாயில்ல. நம்ம போய் கடங்கன்னு போய் இந்த இடத்துல ஒரு மெயின் சுவிட்ச் மாரி இருக்கும். அதில் இதை போட்டு ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கரண்ட் வந்துடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கரண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இன்னும் ஏதோ சத்தம் கேட்குது. பரவாயில்ல, என்ன நம்ம எதுக்கு இப்படி போய் நினைப்போம். இந்த இடத்துல கோல்டு காயின் அங்கங்கே சின்ன போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரில. ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சு நம்ம இறந்துட்டோன்னா, வந்துட்டாயா. இன்னும் இங்கே நின்று ஸ்லோமோ வாக் போட்டு அப்படி தான் ஸ்லோமோ வாக்கு போடு. தகிரதில்லாலே கிட்ட வந்துட்டா. என்ன காணா? ஏங்க குனிஞ்செல்லாம் வராங்க. என்னங்க இது? ஐயோ, இங்கே பாருங்க. ஐயோ, என்னங்க கிராணியாச்சு பரவாயில்ல, நம்ம குனிஞ்சிட்டோன்னா வராது. இது என்னமோ குனிஞ்சிக்கிட்டு டேபிளுக்கெல்லாம் பூந்த வருது. ஐயோ, இதுக்கிட்டேருந்து நம்ம நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறோம் தெரியல. ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணிப்போம். நான் வந்து நார்மல் மோடு தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே கிளிக் பண்ணல, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நார்மல் மோடு தானே. நார்மல் மோடுக்கே இது இவ்வளோ வேகமாக வருது. சரி, நம்ம அப்புறமேட்டு ஆப்ஷனில் ஈஸி மோடு வச்சுக்கலாம். ஏன்டா ஈஸி மோடு வச்சு விளையாடுறதுக்கான பேர் ரெட் ட்ராகன் வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து சொல்லிடலாம். இந்த இடத்துல உட்காந்து விளையாட போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த கதவுக்குள்ளே தான் இப்போ போய்க்கிறான். ஆனால் என்ன கதவை நம்ம லாக்குடா அந்த மாரி காட்டுது. ஓகே, அந்த வழியாக போனால் தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கேண்டீன் மாதிரி. அந்த இடத்துக்கு தான் அது போகும் பொழுது நான் தான் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் போதுப்பா. அது எப்படின்னு தெரியல, கதவு 10 நிமிஷமே லாக் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கூலோட கார்டன் பிளேஸுக்கு வந்துக்கிறோம்னு நினைக்கிறேன். ஊஞ்சல்லாம் இருக்குதா? இந்த இடத்துல நம்ம மினுக்கு காயினா? சரி, அடுத்ததை பார்ப்போம். என்னடா இது, ஒன்றுமே இல்லை. எப்படித்தான் இந்த மத்தியில் நான் பொழப்பு நடத்த போகிறேனோ. சேபா வந்துட்டாங்க, திடீர்னு வராங்க. ஐயோ, கத்துற சவுண்ட் வேற ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, முதல்ல கதை சாத்தியும். ஐயோ, கிட்ட வந்துட்டான். சரி, நம்ம வேகமாக ஓடு. இவன் சின்ன பையங்க இவன். ஐயோ, இந்த இடத்துல என்னமோ இருக்குது. நான் ஓப்பன் பண்ண தான் டைம் இல்லை. பின்னாடியே வெறி கொண்டு வரா. நம்ம மேலே கிடக்குன்னு போய் ஏன்னா ஒரு சீக்கிரட்டான பிளேஸில் போய் ஒழிஞ்சிப்போம். ஓகே, இந்த இடத்துல போவோம். இந்த டோருக்குள் ஒரு நல்ல வேலை லாக்கில் இருக்குமோன்னு நினச்சேன்.
ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குது? ஓகே நம்ம இன்றைக்கி வந்து வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான கீ தான் இந்த எல்லோ கீ. ஓகே நம்ம அது பக்கத்தில் வர மாதிரியே இருக்குது. நம்ம எதுக்கு இங்கே ஒழிஞ்சிப்போம்? என்ன தான் கதவை ஆஹா நல்ல வேலைங்க நம்ம கதவை லாக் பண்ணிட்டோம். கிட்ட வர பார்த்துட்டாலோ பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். நல்ல வேலைங்க நம்ம வந்து ஒளிஞ்சோம். இல்லைன்னா வச்சிங்களேன் கண்டுபிடிச்சி அந்த கையில் ஒரு சுத்தியில் வச்சுக்கிறாள் ஆளுக்கும் அந்த சுத்தியலுக்கும் சம்மந்தமே இல்லாத தூக்கி டம்முன்னு நட்டு மண்டையில் ஒன்று கொடுப்பா. நாம் இப்படி வந்து ஒழிஞ்சிட்டோம். நடந்து வர சவுண்டு கேட்கும் போதே நினச்சி இந்த கதைக்குள்ளே வந்து பார்ப்பான்னு. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்ற ரெட் ட்ராகன்றனால கொஞ்சம் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். பரவாயில்ல, பேர் வச்சதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததான் வேறு எங்கே இருக்குது? ஓ இதுவும் லாக்கா? இது என்ன ரூம்னு தெரில. கீழே இன்னும் சீக்ரெட்டான பிளேஸ் போகுது. இதுக்குள்ளேயும் போய்ப்போம். அவன் நடக்கிற சத்தம் வேறு டம்மு டும்மு டக்கு டக்குன்னு கேட்குதுங்க. பின்னாடியே தான் வராளா? இதுக்குள்ளே கூட வருவாங்க. இதுக்குள்ளே வந்துட்டேன்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். ஏன்னா இது என்ன ரூட்டுன்னே தெரில. இது வரைக்கும் நான் வந்த எல்லா இடமும் லாக்லேயே தான் இருக்குது. ஓகே வேறு எங்கே எதனா ஒரு பிளேஸை காட்டுங்கண்ணா. டேய் ஷபா என்னடா இது எங்கேயும் எதுவுமே காட்ட மாட்டீங்க. ஓகே இந்த இடத்துல என்னமோ ஒரு கேப் மாரி இருக்குது. ஆனால் எதுவும் வந்து ஆப்ஷனே எதுவும் காட்டல. ஏதோ கிளிக் பண்ணுற மாதிரிலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க? என்ன கீ எட்டணுமா? அதுவும் ஒன்றும் புரியல. ஓகே இந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் மாரி போகுது. ஆனால் அதுவும் வந்து லாக்கில் தாங்க இருக்குது. ஷேபா இப்படி இருந்தால் நான் எப்படா தப்பிக்கிறது? ஓகே இன்றைக்கி நம்ம வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் இது என்னன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். வேன் எஸ்கேப்புக்கு வந்து ஒரு பெயிண்ட்டு, அதுக்கப்புறமாட்டா அந்த எல்லோ கீ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கீயை வச்சு தான் நம்ம அந்த பெயிண்ட்டு டப்பா எடுக்க முடியும். அது எடுத்தோடனே வேன் ஒன்று வருங்க. அந்த வேன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நன்னு தாங்க வரும். அது வந்தோடனே இந்த ஈவில் நன்னோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு போவோம். அந்த வேனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெட்டியில் தான் நம்ம அந்த பெயிண்ட் டப்பா ஊட்டினோடனே அந்த துணியெல்லாம் எடுத்து வெளியே வைக்கும். அந்த கேப்பில் அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம உக்காந்துக்கிட்டோம்னா அது டோரை மூடிக்கின்னு அப்புறம் நம்மளை அலையக்காக கூட்டின்னு போயிடும். ஆனால் ஒன்று அது கண்ணில் மட்டும் நம்ம பட்டக்கூடாது. அப்படி பட்டுச்சு நம்ம பயந்து ஓடுறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டெரரான ஆள், அதனால தான். ஓகே நந்து வர மாதிரியே பக்கத்தில் சத்தம் டம்முன்னு கேட்குது. இங்கே தான் இருக்காளான்னு ஒன்றும் தெரியல. எங்கே ஆளே காணா. சத்தம் நல்ல வேலைங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தோம். இல்லைன்னா தலையில் அடிச்சிருப்பாங்க. பாருங்களா என்னமோ இல்லை இவ்வளோ நேரமாக ஓடினே டயர்டே ஆகாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறான். இந்தமாரிலாம் நமக்கு பவர் இருந்ததுன்னா நம்ம டயர்டே ஆகுது. வேலை எப்போ பார்த்தாலும் எல்லா ஒர்க்கையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே இதுவும் லாக்கில் இது ஓகே ஓப்பனில் ஆனால் ஒன்றுமே இல்லை. சரி ஆஃப்டர் இதை போய் பார்ப்போம். என்னது இது கிளாஸ் ரூமா? இல்லை ஏதோ ப்ரேயர் ஏதோ ஆஃபீஸ் ரூம் போல் இருக்குது. சரி இங்கே என்ன இருக்குதான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லையா? டோர் இருக்குது. இதுதான் கிளாஸ் ரூம் போல இருக்குங்க. ஓகே இதுதான் சாரோட டேபிள். மேலே ஸ்டூடெண்ட் கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இங்கேருந்து வராயா? சே இவன்னா இவ்வளோ சின்சியாரிட்டி ஆகிறா. ஏய் இருடி நான் கொஞ்சமாச்சு போய் தேட வேணா. நீ மட்டும் வந்தீங்கன்னா இருந்தால் நான் எப்படி எஸ்கேப் ஆகி போகிறது? ஓகே நம்ம அப்படியே இப்படி வந்துடுவோம். இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது. இந்த ரூட்டு நம்ம பார்க்கவே இல்லை. இருங்க போய் பார்ப்போம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு பொந்து மாரி இருக்குது. எனக்கு தெரியும் அந்த கிச்சனுக்கு போகிற பொந்துன்னு நினைக்கிறேன். ஓகே வேறு என்ன இருக்குது இங்கே? வர பின்னாடி வராலான்னு தெரில. சத்தம் மட்டும் கேட்டுனே இருக்குது. ஏய் என்னடா இது? இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ மாரி இருக்குது. ஏதோ நன்னெல்லாம் சேர்ந்து யாரையோ வந்து வழிபடுறாங்க. ஏசுநாதராக இருக்குமோ? இந்த ஃபோட்டோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் காலத்து கட்டத்துக்கே போன மாரி இருக்குங்க. சரி அடுத்தது அவன் வேறு நந்து வர மாரியே சத்தம் கேட்டுக்குது. எனக்கு இப்போ என்ன நான் பாக்ஸ் தள்ளி விட்டோன்னா அந்த பாக்ஸ் தள்ளுற சத்தம் கேட்கும். அதனால் அவன் அந்த பக்கம் வந்துடுவாளா இல்லை இந்த பக்கம் வருவாளா அந்த ஒரு டவுட்டாக இருக்குது. சரி எதுக்கு டவுட்டு? நம்ம போய் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லலை வரா பாருங்க. நம்ம அப்படியே இப்படியே இறங்கி போயிடுவோம். பாக்ஸ் வேறு தடுக்குது. ஓகே வந்தாச்சு. எப்படியோ தப்பிச்சாச்சுப்பா. எங்க முள்ளைங்கன்னு நம்ம கொடுக்கணும் போகணுங்க. அவன் வந்து அவளும் அந்த பொந்து வழியாக தான் பூந்து வருவான். எனக்கு இப்படிப்பா நான் இப்படி போயிடுவோம். ஐயோ இப்போ வேறு எங்கே போகுது வழியத்துன்னு வேறு தெரியலையே. இந்த இது வந்துடுமா? சரி அப்படி போய் பார்ப்போம். ஐயோ எங்கே போகுதுன்னு வேறு சுத்தமாக தெரியலையே. இப்படி வேணாம் இப்படியும் வந்தால் நம்ம பிளாக் ஆகிடுவோம். இந்த டோரும் வேறு லாக்கில் இருக்கே. ஓடு அரே. ஐயோ இதோ வந்தாயா ஐயோ போடு. டக்குன்னு வேற கீழே போக முடியாது. போ அடிச்சிட்டாயா. ஐயோ ரெண்டாவது அடியும் வாங்கிட்டேனே. சே ஐயோ நம்ம அந்த எல்லோ கீ இருக்கிற ரூமுக்கு போனோமே அங்கேயே ஒரு ட்ராமே. அதில் ஐயோ போச்சுப்பா. அதுலையாச்சும் போய் ஒழிஞ்சிருக்கலாம். திரும்பவும் வந்து நான் ஏதணும். இது டீச்சர் போலக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கிட்ட அடி வாங்கும் போது இது ஏதணும் போலக்கு. ஐ எம் வெரி குட்டுன்னு. சரி திரும்ப டோர் ஆண்டவா கொண்டு போ. கீழெல்லாம் வேறு அடிச்சு ரத்த கரையோட எவ்வளோ இழுத்துன்னு போய்கிறாளே. சரி வேறு என்ன இங்கே கிடைக்குதா? இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. வேறு என்னடா எல்லாமே இப்படி இருந்தால் நான் எப்படா தப்பிக்கிறது?
ஓகே, இங்கே என்ன இருக்குது? தொடப்போம். இந்த தொடப்பமும் வந்து எதுக்கோ யூஸ் ஆகுங்க. ஏதோ ஒரு எஸ்கேப்புக்கு தான். ஆனால் என்ன எஸ்கேப்னு தெரியல. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து அந்த எஸ்கேப்பை நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம போடுறோம். இன்ட்ரோ கூட கொடுக்க விட மாட்டாரு. ஓகே, அடுத்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணோன்னே ஒரு பெல்லு வரும். அந்த பெல்லை கிளிக் பண்ணோடனே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, நம்ம அப்படியே வந்து நம்ம கேமுக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். என்னடா இது, ஒன்றுமே கிடைக்கல. டாய்லெட் வரைக்கும் இறங்கி போய் பார்த்துட்டேன், ஒன்றுமே கிடைக்கலங்க. ஏன்னா வண்டி இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேன் எஸ்கேப் பண்ணுறதுக்கான பொருள் வந்து ரெடியாக இருக்குது. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கீ மட்டும் தேவைங்க. அதான் வந்து அந்த அந்த கீழே இருக்கிற அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு. அது பார்க்கிங் ஏரியாவா கேன்டீனான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நானே சும்மா கேன்டீன்றேன். அது பார்க்க கேன்டீன் மாதிரி இருந்துருங்க, அதனால அப்படி சொல்கிறேன். அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஒரு கதவு இருக்கணும். இந்த வீடியோவில் வந்து ஈவில் நான் வந்து ஒரு கதவுக்குள்ளே போனால் நம்ம போய் தரும்போது லாக் ஆகிருந்தது பார்த்தீங்களா? அந்த டோருக்கான கீ தான் வேணும். அதை தான் நானும் சுற்றி வளைச்சி தேடின்னு இருக்கிறேன். ஆனால் அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியல, எங்கே ஒளிய வச்சான்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி குறைன்னு கேட்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோடய மைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் வேறு மைக் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. வாய்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி குறைன்னு தாங்க இருக்கும். ஏன்னா வந்து மைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. வேறு அர்ஜென்ட்டுக்கு வேறு வாங்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால தான் வந்து நான் வீடியோ வந்து அப்படியே வந்து தொண்டை கிளியை கத்தி ரெக்கார்ட் பண்ணுகிறேன். அதுக்காகவாச்சும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, அவள் வர்றாலாம் என்ன நடக்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம சல்லுன்னு போயிடுவோம். இங்கே தான் எங்கேயோ நடக்கிறாடா. இவ்வளோ பெரிய இடத்துல அவன் நடக்கிறது கிளியராக டம்முன்னு கேட்குது. ஆனால் ஆள் எங்கே இருக்கிறான்னு மட்டும் தெரியவே இல்லைங்க. இது ஏதோ வாலிபால் கிரவுண்டா? வாலிபால் கிரவுண்டு இந்த கையிலே தட்டின்னு போவாங்களே, அந்த பால்னு நினைக்கிறேன், நெட் பால்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இன்னும் ஏனிமே இருக்குது, ஏற முடியுமா? ஏற முடியல. சேபா, மேலே அங்கங்கே மட்டும் லைட் வச்சுக்கிறாங்களே, இந்த இடத்துல ஒரு லைட் வச்சா எப்படி இருக்கும்? ஆமாம், இந்த இடத்துலலாம் வந்து ஈவில் நைட்டை கரண்ட் பில்லெல்லாம் வாங்குவானுங்களா தெரியலையே. ஓகே, இந்த இடத்துல எங்கேயாவது இருக்குது, என்ன இருக்குதான்னு சொல்லி தேடி பார்ப்போம். இந்தமாரி இடத்துல கூட வச்சிருப்பாளுங்க. ஓகே, என்னடா இது? எங்கேயும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. புக்கு, ஓல்டு புக்கா, பழைய புக்கு. வேறு எங்கேன்னு நான் போய் தேடுவேன். நானும் எல்லாம் வந்த இடம் தான் போல திரும்ப. சரி, இன்னும் போய் ஒரு 4-5 இடத்துல அலசி பார்ப்போம். கிடைச்சா நம்ம லக்கு, கிடைக்கலன்னா லக்கு. ஐயோ, வந்து சாரு 3வது அடியும் வாங்கிட்டேனே. சேவா, என்னடா இருக்கு? இன்னும் லாஸ்ட் டேவா? என்னடா நான் 2 வாட்டி இதோட சேர்த்து 3 அடி தானே வாங்கிக்கிறேன். இன்னும் 2 அடி இருக்குங்களா? ஐயோ போச்சு. இன்னும் ஒரு வாட்டி இருப்பேன்னா எனக்கு பாலை ஊற்றிடுவாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? 2 வாட்டியும் காரணமே இல்லாமல் அடி வாங்கிட்டேனே. ஐயோ, அசிங்கம், வெக்கம், அவமானம், துக்கம், துயரம். ஓகே, இது என்னமோ லாக்கில் இருக்குது. இது எதுக்குன்னு தெரியலையே. இது வந்து மாஸ்க் எஸ்கேப்கான அந்த ரூம்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். முதல்ல இந்த பேசிக்கான வேன் எஸ்கேப்பை முடிப்போம். அதோ போகிறாயா என்னை அடித்து மண்டையை உடச்சிட்டு போகிறாயா? என்னை சுற்றியில் தூக்கத்துக்குலாம் அவளுக்கு எப்படி தான் தெம்பு இருக்குதுன்னு தெரியல. அந்த சுற்றியில் தூக்கி தான் அவளுக்கு கூனே வளைஞ்சிச்சு போல இருக்குது. ஓகே, ஆனால் இந்த ஈவில் எதுக்கு நம்மளை கொள்கிறாங்கன்னு தான் ஒன்றுமே புரியல. கிராணிலே வந்து ஏன் நம்ம உள்ளே வந்தால் கொள்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அது அவங்க வீடுன்றனால கொள்கிறாங்க. ஓகே, இதுன்னா அவங்க ஸ்கூலா உள்ளே வந்தால் கொள்றதுக்கு? ஓகே, நம்ம வேற எங்கடா? ஒன்றுமே இல்லையே. சரி, அதோ போகிறான். எங்கேயோ நடந்து போயின்னுக்கிறான். நம்ம பார்க்காம அப்படியே பின்னாடி போயிடுவோம். ஏன்னா அப்புறம் பார்த்தேன் வே அப்படின்னு கத்தின்னு வருவா. சரி, வேற என்னது வராதான்னா? அவள் இப்படி மேலே வந்துட்டான்னா பார்த்துட்டாரான். வா மேலே இப்படி மேலே வந்தோடனே நம்ம இங்கேருந்து குதிக்கிறோம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு பொசிஷனில் வந்து நின்றுவோம். என்ன இருக்கு இங்கே? ஒன்றுமே இல்லை. ஓகே, வராரா? வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி குதிச்சிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஷேபா, இன்னும் என்னென்னலாம் தேட வேண்டியிருக்கு. என்னது பிக் லாக்கரா? ஒன்றுமே இல்லை, பேர் மட்டும் லாக்கரான். வேறு இன்னும் பக்கத்தில் தான் இருக்கிறா போல இருக்கு. சத்தம் மட்டும் நல்லா கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்குறனாலே நம்மளுக்கு விளையாடவே மனசு வர மாட்டேங்குது. பக்கத்தில் வருவாளோ அடிச்சிருவாளோ. இதுக்கு மேலே வேணால் நம்ம பார்த்து விளையாடணும். ஏன்னா நமக்கு இன்னும் இதான் லாஸ்ட்டு சான்ஸு.
இன்னும் ஒரு வாட்டி அடி வாங்கினா நம்மளுக்கு கன்ஃபார்ம் பால் தான், நமக்கு கன்ஃபார்மாக சங்கு தாங்க. அதனால தான் நாம் இதுக்கப்புறம் பார்த்து விளையாடணும், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே, அவள் வராமதே சவுண்டு கேட்குது. அவள் இப்படி வந்துட்டானா நம்ம இந்த வழியாக பூந்து போயிடலான்னு பார்க்குறேன். இன்னும் ஆளை வந்துட்டாயா? வா 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 வா, இப்படி வா, நான் இப்படி வந்துடுறேன் வா. ஓகே, இவ்வளோ ஸ்டைலாக நடந்து வராங்களாம். ஓகே, நம்ம அப்படியே கிடங்கு இப்படி போயிடுவோம். வேற எங்கே வழி இருக்குது? அந்த வழியாக பூந்து போயிடுவோம். முதல்ல இவங்கிட்ட தப்பிச்சு போகணுங்க. ஏன்னா இவகிட்ட மாட்டிக்கணும்னு வச்சிங்களேன், அந்த சுத்தியில் வச்சே மண்டையை ஒவ்வொரு வாட்டியும் உடைக்கிறா. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த சின்ன பையனால அவ்வளோ பெரிய சுத்தியில் அடிச்சா தலையே செதறிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு காயின் இருக்குது, அதை எடுத்துப்போம். முதல்ல இந்த இடத்துல போய் ஒழிஞ்சிப்போம், ஏன்னா அவள் கிட்ட வேற வந்து நிற்கிறா. ஓகே, பார்த்தீங்களா, நான் சொல்லலை, வந்து நிற்கிறா பாருங்க. அது எப்படி தெரியல, நம்ம ஒளிரத்துல தான் வந்து நின்று இப்படி அப்படின்னு பார்த்துட்டு போகிறான். நமக்கு பயத்தை காட்டுறாலாம். இறுதி வரேன், நாங்களாம் பயத்துக்கே பயம் காட்டுறாங்க. போய் குட் பேட் அக்லி படம் பாரு, அப்போ தான் தெரியும் நாங்கள் யாருன்னு. ஓகே, நம்ம அப்படியே வந்து போயிடுவோம். அவன் இந்த ஸ்கூலை பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்போ எப்படி அந்த மூவிலாம் பார்ப்பான். ஓகே, இப்போ பாருங்க, ரெட் டிராகன் அண்ட் ஃபயர். இதுக்கப்புறம் தான் இந்த ரெட் டிராகனோட லீலைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன லீலைகளும் பார்க்க தானே போகிறீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அடி வாங்கணும்னு சொல்லி அழுவ மட்டும் கூடாது. சரி, என்னன்னே தெரியலங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானே வந்த இடத்துக்கே திரும்ப வந்து போயின்னுக்கிறேன். அவள் வேற ஒரு பக்கம் தொட்டினே இருக்கிறா. சரி, அவளை திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நிற்க வச்சுட்டு, பார்த்தீங்களா ஜம்பா, பார்த்தீங்களா அவருக்கு திருட்டு பயலாக இருக்கிறானா, சாரி திருட்டு பொம்பளையாக இருக்கிறா. நம்ம உடனே இப்படி வந்து அப்படி போயிடுவோம். ஐயோ, அந்த சாவி எங்கே தான் வச்சு தொலைச்சாலோ தெரியலையே, எங்கே தான் இருக்குது ஆண்டவா. நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ எங்கே போய் தேடுவேன்? சேபா, சுற்றி காலெல்லாம் வலிக்குது, கத்தி வாயெல்லாம் வலிக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல நம்ம தேடிட்டோம், வேறு என்ன இருக்கும் இந்த இடத்துல? குரோபார் இருக்குது. அட பாவிங்க, இத்தனை வாட்டி இந்த வழியாக வந்து போனால் நான் ஒரு குரோபார் இருக்குது தெரியாமல் போச்சே. வராலா என்ன? வர்ற மாரி சத்தம் கேட்குது. போகலாமா வேணாமா? வரலாம் தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே சேஃப்டியாக இறங்கிடுவோம். சேஃப்டிக்கு இருக்கு சாமா கையில். ஓகே, குரோபார் எடுத்து மண்டையிலே ஒரு பொலை பொந்தரலாம். ஆனால் நம்மளால் அந்தமாரி அடிக்க முடியாது. அந்த கொழுப்பில் தான் அவன் சுற்றி நிற்கிறான். நீங்கள் மட்டும் இந்த கேமரை ரெடி பண்ணணும் மட்டும் அந்த குரோபாரை வச்சு தலையில் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தா இன்னத்துக்கு அந்த நாய் வந்து என் முன்னாடி திமுறா நந்துன்னு கிடக்குமா? ஓகே, இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிப்போம். போகிற ரூட்டுன்னு தெரியல, ஆனால் இதை நான் முன்னாடியே பார்த்தேன். ஒருவேளை இந்த கேமில் குரோபார் இருக்குமோன்னு நினச்சேன். நினச்ச மாரியே குரோபார் இருக்குது. இது எந்த ஏரியா? எங்கள் ஏரியா. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம நிறைய மூவிக்கான மாஸ்க் எஸ்கேப்புக்கும் நம்ம இங்கே ஒரு வாட்டி வர மாரி இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோன்னா அந்த கீழே எடுக்க தேவையில்ல, ஈஸியாக நம்ம இப்படியே வந்துடலாம். இல்லை, ஒரு நிமிஷம். கீ வேணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கதவை திறக்கிற மாரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதுக்கு நாள் தான் ஒரு சேஃப்டிக்கு அதையும் நம்ம தேடுவோம். இதை மட்டுமே நம்மளால் நம்பி இருக்க முடியாது இல்லையா? ஓகே, இவள் வேணுதுன்னு கிளம்பிட்டா. சரி, நாம் போய் அந்த இடத்துல அந்த பெயிண்ட் டப்பாவோட பாக்ஸ் அங்கே தான் இருக்கும், அதை முதல்ல அப்படியே பார்த்துக்கலாம். சரிங்க, நாம் அப்படியே போய் உள்ளே போயிட்டு வேறு என்ன கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் வேறு என்ன இருக்குன்னு தெரியல. இவனாடா இங்கேருந்து வரா? ஓடு. என்னங்க திடீர்னு இங்கேருந்து வரா? இந்தமாரிலாம் வரமாட்டாங்க அவங்க. ஐயோ, எம்மா என்னம்மா இது? இந்த ஈவில் என்னங்க, நான் வந்து சும்மா குண்டிக்கிட்டு பார்த்தேன். இவன் அண்டர் கிரவுண்டுலாம் வரான். இருங்க, இங்கே தான் நிற்கிறா. ஓகே, நம்ம அப்படி இப்படி போவோம். நல்ல வேலைங்க, நம்ம இப்படி வந்தோம். வந்தோடனே தான் வரா போல, சுற்றி பார்க்குறா போல. இப்போ இந்த பக்கம் வரா போல இருக்கே. என்னடா இது, இப்படி சுற்றி வெடிகிற வரைக்கும் இதுதானா? ஐயோ, இவ்வளோ விட்டு தர மாட்டா. ஓகே, நம்ம இப்படியே வந்து நின்றுவோம். இப்படி வந்தானா அங்கிட்டு போயிடுவோம், இப்படி வந்தானா நம்ம இங்கிட்டு போயிடுவோம். ஓகே, என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம். இதுக்காக வேற நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுகிறேனே கடவுளே. யாருக்கு இந்த பக்கமும் காணா? ஒருவேளை அங்கிட்டு இருக்குமோ? இருக்கு, இப்படியும் போய் பார்ப்போம். என்ன இங்கேயும் காணா? ஆடா பாவிங்களா, அது போய் அரை மணி நேரம் ஆகிடுது. நான் தான் பைத்தியக்காரன் மாரி நின்றுக்கிட்டு இருந்துக்கிறேன். ஐயோ, சரி பரவாயில்ல, நம்ம உடனே போய் கீயை கண்டுபிடிப்போம். கீ இங்கே இருக்குதானாச்சுன்னு பார்ப்போம். சபா, போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த வழியாக போயிருப்பாளா இல்லை இந்த வழியாக போயிருப்பாளா? கழுத்தை எந்த வழியாக போனா? இங்கேருந்து போனால் போதும் நமக்கு. ஓகே, சாவி. அடா சாவி எருமையே, உன்னை நான் எங்கெங்கேயோ தேடினுக்கிறேன், நீ இங்கே வந்து உக்காந்துக்கிறியா? சரிங்க, இந்த சாவி தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தேடி இருந்துரு ஸ்டார்டிங்லேருந்து.
நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து தேடுறது இப்போ தான் கிடச்சிக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கீ இப்படி இண்டாக்கா போட்டு அதுக்கப்புறம் வழி மாதிரி வந்துட்டோமா, அப்படியே நம்ம மேலே போய் இப்போ அந்த எல்லோக்கான கீ எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் டொக்குன்னு சத்தம் கேட்டுக்குது. அவள் பக்கத்தில் தான் இருக்கிறப்பளுக்கு, அதனால் அவள் எந்த வழியானு வரான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இருக்கிறது ஒரு சான்ஸு. இவ்வளோ கிட்ட வந்துட்டு அவுட் ஆனால் கண்டிப்பாக வந்து மனசு கண்டிப்பாக விட்டுரும். அதனால் நம்ம பார்த்து நிதானமாக விளையாடுவோம். நம்பிக்கை தான் விடாமுயற்சி. ஓகே, மேலே வந்துட்டு அந்த பெயிண்ட்டு இதோ இவ்வளோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சாரி, அதுக்கான கீ இங்கே தான் இருந்தது. அதை வந்து எடுத்துக்கலாங்க. எப்படியோ ஒரு வழியாக எடுத்துட்டோம். ஆண்டவா, இதேமாரி நான் பத்திரமா போய் அந்த பெயிண்ட்டு டப்பாவும் எடுக்க வச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஓகே, வந்துட்டோம். டோருக்கு இங்கே இருக்குங்க. இந்த டோர் வழியாக போகிறதுக்கு தாங்க நான் ஃபஸ்ட்லேருந்து கஷ்டப்பட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதாண்டா பெயிண்ட் டோரு அப்படின்னு சொல்கிற மாரி அந்த எல்லோ கலர் பெயிண்ட் எல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க கதவுல. அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துன்னு போயிட்டு அந்த வேன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அந்த கால் பண்ணாலே அந்த வேன் வரும். இருந்தாலும் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் நம்ம இப்படியே வந்து சைலண்ட்டாக உக்காந்துப்போம். ஓகே, இப்படியே வெயிட் பண்ணிக்கலாம். ஈவன் நான் வந்தாலும் தெரியாதுங்க. அப்புறமாட்டா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமாட்டாக அந்த வேன் ஒரு வழியாக வர ஆரம்பிச்சிச்சு. அதை பாருங்கள், கேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணுன்னு வருது. இந்தமாரி தான் நானும் கேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறகுதே நல்ல ஸ்கூலுன்னு நினச்சின்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்று சுற்றியில் வச்சுன்னு கதையிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி வந்து சல்லுன்னு ஒரு வலை வச்சு டப்புன்னு ரிவர்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க. செம்ம டிரைவிங் கிளாஸ்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு. ஓகே, இந்த வேனை பார்த்தா கோலமாவு கோக்கிலால் வந்து யோகி பாபு ஓட்டின வண்டி மாதிரியே இருக்கே. சரி, பரவாயில்ல, ஷூட்டிங்லேருந்து இவங்க வண்டி எடுத்துன்னு வந்துருப்பாங்க போல இருக்கு. சரிங்க, நம்ம அப்படி இப்படியே நின்றுப்பா தூங்குற வரைக்கும். அப்புறம் அவன் நம்மளை பார்த்துட்டானா பயந்துச்சுன்னு வண்டி எடுத்து போயிடுவா. அப்புறம் திரும்பவும் அந்த வேன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணியே நம்ம இன்றைக்கி இந்த கேமை முடிச்சிடலாம். ஓகே, அப்போ போய் படுத்துட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போய் அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி ஈவில் நன்னோட ட்ரெஸ் பண்ணி இந்த பெயிண்ட்டை ஊற்றிட்டோன்னா போய் அப்படியே ஒழிப்போம். ஏன்னா ஒழிஞ்சிக்கினா தான் வந்து அவள் வந்து அந்த துணியை பார்த்துட்டு என்ன அழுக்காக இருக்குன்னு சொல்லி அந்த துணியை தூக்கி வெளியே வச்சுட்டு போயிடுவான். ஓகே, அதேமாரி தான் நடக்குது. துணி எடுத்து வெளியே வைக்கிறா. அவள் வெளியே வச்சுட்டு திரும்ப போய் படுத்த கேப்பில் நம்ம அப்படியே வந்து கிளம்பிட வேண்டியதானுங்க. அந்த பெட்டிக்குள்ளே போய் உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம அதோட வந்து கிளம்பிடலாம். அதுக்கப்புறமாட்டா இந்த வேன் எஸ்கேப் நம்மளுக்கு முடிஞ்சுது. ஓகே, அவன் இன்னும் வரலையே. இன்னும் என்ன தான் பண்ணின்னு இருக்கிறா? படுத்தவோ ஒரேடியாக படுத்துக்கிறாயா, ஏந்துக்கவே மாட்றா. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுனே தெரியலையே. சபா எப்போ நான் வீட்டுக்கு போகிறது? இந்த ஈவில் நன்னு வேறு எப்போ இருந்து வருவான்? இந்த ஓட்ட வழியாக எங்கே இருந்தால் வந்துட போகிறான். வந்தானா அவ்வளோதான் நம்ம கதை. ஓகே, ஏந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, துணியெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு திரும்ப போய் அவள் பத்து தூங்கிடுவாங்க. நம்ம அந்த கேப்பில் போய் அப்படியே அந்த பெட்டியில் போய் பார்த்துக்கிட்டோம். அவள் கொரட்ட வர சவுண்டு என்ன இந்த பில்டிங்கே தூக்கின்னு போயிடும் போல இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த பெட்டிக்குள்ளே போய் நம்ம அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். அதோட அவள் திரும்ப ஏந்திரிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவள் டோரை சாத்தினோடனே அவ்வளோதான், நம்ம வந்து வேன் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகேங்க, அவ்வளோதான், நம்ம வேன் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எப்படியோ லாஸ்ட் மினிட்ல வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இதேமாரி வேறு என்ன வீடியோ பண்ணலாம், கேம் ப்ளே பண்ணலாம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. வரட்டாமா மே.